ஒரு அழகான கிராமம் இருக்கு. விடியல் காலையில பசுமையான வயல்களுக்கு மேல் பறவைகள் மெதுவா பறந்து போகுது. அந்த அமைதியான காலை பொழுதுல எல்லாமே ரொம்ப அமைதியா சுத்தமா இருக்கும். அந்த இடத்துல தான் ஒரு பையன் வாழறான். அவனுக்கு இந்த கிராமம் தான் உலகம். இந்த மண், இந்த மக்கள், அதுதான் அவன் வாழ்க்கை. காலையில எழுந்த உடனே வயலுக்கு ஓடி போய் விளையாடுவான். மண் வாசனையோட வளர்ந்தவன் அவன். மாலை நேரமானா நண்பர்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவான். சிரிச்சு சண்டை போட்டாலும் அது எல்லாமே சந்தோஷம்தான். அந்த காலத்துல அவனுக்கு கவலைன்னு ஒன்றே தெரியாது. நாளை என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பதும் இல்லை. இரவு வீட்டுக்கு வந்ததும் அம்மா சுடுசுடுன்னு சாப்பாடு வைக்குவாங்க. சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடுன்னு சொல்லும் அந்த குரல். அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. பக்கத்துல பாட்டி உட்கார்ந்து அவனுக்கு கையால ஊட்டுவாங்க. அந்த வீட்டுல இருந்த அன்பு, அந்த சின்ன சின்ன தருணங்கள், அதுதான் அவன் வாழ்க்கை. அடுத்த நாள் விடுமுறைனா மரத்துல ஏறி விளையாடி நேரம் போனதே தெரியாது. ஆனா அந்த சின்ன மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. நான் வெளியூருக்கு போய் பெரியவனாகணும்னு. அந்த ஆசைதான் அவனை மாற்ற ஆரம்பிச்சது. அவன் படிக்க ஆரம்பிச்சான். கஷ்டப்பட்டு படிச்சான். தோல்வி வந்தாலும் விடாம முயற்சி பண்ணான். இறுதியில அவனுக்கு வேலை கிடைச்சது. ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாச்சு. கிராமத்தை விட்டு போற நாள்ல அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்து கண்களில் நீருடன் அவனை வழி அனுப்புகிறார். அந்த ஒரு தருணம் அவனுக்கு சொல்ல முடியாத உணர்வு. புதிய ஊர், பெரிய கட்டிடங்கள், அதிர்ச்சியூட்டும் வேகம், அனைத்தும் புதிது. முதல் முறையாக அவன் அந்த உலகத்தை பார்க்கிறான். ஆனா அவன் உள்ளம் மட்டும் இன்னும் பழையதுதான். அலுவலகம், வேலை, அனைத்தும் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அமைதி. சாப்பிடும் நேரம் அவன் தனியாக. வார இறுதியில் கூட அவன் தனியாக. நண்பர்கள் இருந்தாலும் அந்த உணர்வு இல்லை. ஒரு நாள் அம்மா அனுப்பிய ஒரு மெசேஜ். சாப்பிட்டியா? அந்த ஒரே கேள்வி அவனுடைய உள்ளத்தை உடைக்கிறது. அவன் உடனே கால் பண்ணுகிறான். அந்த குரல் கேட்டவுடன் அவன் கண்களில் நீர். அவன் புரிந்து கொள்கிறான். அவன் தேடியது வெற்றி இல்லை, அவன் தேடியது சந்தோஷம். அது அவன் விட்டு சென்ற இடத்தில்தான் இருந்தது. அவன் திரும்ப முடிவு செய்கிறான். அவன் மீண்டும் அந்த கிராமத்துக்கு வருகிறான். அந்த மண் பாதையில் மீண்டும் நடக்கிறான். சில பிள்ளைகள் விளையாடுவது பார்க்கிறான். அவன் சின்ன வயசு நினைவிற்கு வருகிறது. Just like when I was a boy, those endless summer days, so full of life. அவன் மெதுவாக உட்கார்ந்து அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அமைதியில் அவன் மனசு கேட்கிறது, நம்ம சின்ன வயசுல பார்த்த கனவு இதுதானா வாழ்க்கை? சில நேரங்களில் நம்ம நாமே ஓடிக்கொண்டே இருப்போம், எதற்காக என்று கூட தெரியாமல். ஆனா நிறுத்தி பார்க்கும்போதுதான் உண்மையான வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று புரியும். வெளி உலகம் பெரியதாக இருக்கலாம், ஆனா சொந்த ஊரில்தான் மனநிறைவோடு வாழ முடியும். அந்த உணர்வோடு அவன் மீண்டும் வாழ ஆரம்பிக்கிறான்.